வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் அடுத்த எபிசோட்ல என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். ஜெயா வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுல யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே வராங்க. அண்ணாமலை சொல்றாரு, நான் தான் உன் கண்ணு முன்னாடி நிக்கிறேனே, உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு கேக்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு கண்ணாடியை போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்க போய் முத்துவை கூப்பிடுங்க, நான் மனோஜை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. முத்து மனோஜ் ரெண்டு பேருமே இப்போ அவங்க ரூம்ல இருந்து வெளியில வராங்க. என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு முத்து. உங்க அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா அப்படின்னு சொல்றாரு அவரு. மறுபடியும் ஏதாவது அடகு கடையில போய் அடமான வச்சுட்டாங்களா, போலீஸ் வந்து வீட்டுக்கு வரப்போதா அப்படின்னு கேக்குறாரு முத்து. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இந்த வீட்டுல என்ன மாதிரி யாருக்குமே பொறுப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, வீடை கொண்டு போய் அடகு வச்சீங்கல்ல, யாருக்கும் தெரியாம நல்லா பொறுப்பாதான் நடந்துகிட்டீங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. வீடை எங்கடா வச்சாங்க, வீட்டு பத்திரத்தை தானே வச்சாங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. பத்திரத்துக்காடா காசு கொடுப்பாங்க, வீட்டுக்கு தானே காசு கொடுப்பாங்க, ஏன்டா இப்படி படிச்ச முட்டாளா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு முத்து. வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதை குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அது அவங்கவுங்க நடக்கிற விதத்துலதான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு முத்து. முழுசா மரியாதை போறதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. என்னப்பா நீ இருக்கிறப்பே அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க, இருந்தாலும் நீ தப்பிச்சிருவப்பா, உனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. ரவிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நானும் இதை பத்தி உன்கிட்ட பேசணும்னு தான் இருந்தேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இந்த வீட்டுல மனோஜுக்கு தான் நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கிறோம். ரெண்டாவது வந்த மருமக எங்க இருந்து வந்தான்னு தான் தெரியும்ல, அந்த கதையை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அவங்க நல்ல இடம்னா நான் என்ன மாட்டுக்கொட்டாயில இருந்தா வந்தேன் அப்படின்னு மீனா கோபப்படுறாங்க. ஒரு மருமகளை தாழ்த்தி ஒரு மருமகளை உயர்த்தி பேசாதன்னு உனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. ரவி கல்யாண விஷயத்த பத்தி மட்டும் பேசு அப்படின்னு சொல்றாரு. ரவியும் நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கிறான், இன்னும் சீக்கிரமாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. மனோஜ் சொல்றாரு, அது ஹேண்ட்ஸம்டா அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆணுக்கான எல்லா முழு தகுதியோட சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது கண்டிப்பா நீ இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. விஜயா சொல்றாங்க, நல்ல வேளை நீங்க இன்னும் சர்வீஸ்ல இல்ல, அப்படி இருந்திருந்தீங்கன்னா வேற யார் மேலேயாவது வண்டியை ஏத்திட்டு பரிதாபப்பட்டு பிளாட்ஃபார்ம்ல எவனாவது கடை வச்சிருக்கிறவனோட பொண்ணை ரவி தலையில கட்டி வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. முத்துவுக்கும் மீனாவுக்கும் அப்படிதானே கல்யாணம் நடந்துச்சு ஆண்டி, பரிதாபப்பட்டு தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. முத்து சொல்றாரு, என்னோட அப்பா நல்லவரு, அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இடையில நீ என்னம்மா தனியா ஹாரன் அடிச்சிட்டு இருக்கிற, எங்க கல்யாணத்தை பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு முத்து ரோகிணிட்ட. ரவிக்கு நானே ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. என் ஃப்ரெண்டு பரசுவோட பொண்ணுதான், அந்த பொண்ணை எல்லாரும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. விஜயா அண்ணாமலைட்ட அந்த பொண்ணு பாக்குறதுக்கு எப்படி இருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. பரசு பொண்டாட்டி மாதிரி இருப்பாளா இல்ல பரசு மாதிரி குள்ளமா கருப்பா இருப்பாளா அப்படின்னு கேக்குறாங்க. அழகுன்றது நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. இந்த குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருப்பாளான்னு கேக்குறத விட்டுட்டு அழகா இருப்பாளான்னு கேட்டுட்டு இருக்கீங்க அத்த அப்படின்னு கேக்குறாங்க மீனா. எங்க அம்மாவும் அழக பத்தி எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு பணம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்துட்டா அண்ணாமலை சொல்றாரு, நீயே அவன் வீட்டுக்கு போய் அவனோட பொண்ணை நம்ம ரவிக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. விஜயா சொல்றாங்க, நம்ம குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு என்ன கசக்கவா செய்யும் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க போய் கேட்கலாம் வேணாம், இந்த விஷயத்த பத்தி அவர் கேள்விப்பட்டாலே போதும் பொண்ணை வீட்டோட அனுப்பியே வச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. தேவையில்லாதெல்லாம் நீ பேசாத அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ போய் பரசுவ பார்த்து பேசிட்டு வா முத்து அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. முத்துவுமே இப்போ அண்ணாமலை ஃப்ரெண்டு வீட்டுல போய் பார்த்து பேசிட்டு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடுறாரு. என்னடா சொன்னார் அவரு அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. நான் அப்படியே சொல்லி காமிக்கணும்ப்பா, என்ன விஷயம் நடந்துச்சு நீ கேளு மீனா அப்படின்னு சொல்றாரு. மீனா எதுவும் கேட்காம அமைதியா நிக்கிறாங்க. நீயாவது கேளுமா அப்படின்னு ரோகிணிட்ட சொல்றாரு. நீயும் கேட்க மாட்டியா, ஏமா முறைக்கிற அப்படின்னு கேக்குறாரு முத்து. நீயாவது கேளுப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீதான் முத்து, நான் தான் உன்னோட ஃப்ரெண்டு பரசு மாமா அப்படின்னு சொல்றாரு. எங்க அப்பா இந்த மாதிரி ரவிக்கு பொண்ணு கேட்க அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலையும் இப்போ முத்துட்ட, என்னோட அப்பா உங்க பொண்ணை ரவிக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. முத்து அவரோட ஃப்ரெண்டு பரசுராமன் மாதிரி பதில் சொல்றாரு. அவன் வீட்டுக்கு என்னோட பொண்ணை மருமகளா அனுப்பி வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உங்க அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா விஜயாவை பார்த்து பயந்து பொண்ணு தரமாட்டேன் அப்படின்னு தான் அந்த பரசு சொல்லியிருந்திருப்பாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.